தி ஆக்சிடென்டல் ஸ்பை 2001 ஜாக்கி சான் நடிச்சு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இது. டெடி சானுங்கிற ஒரு இயக்குனரோட படமா. இந்த ஜிம்முக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் ஒர்க் பண்ணுற ஹீரோ ஒரு நாள் ஒரு பேங்க்கில் நடக்கிற கொள்ளையே அவன் தடுக்கிறான். அது மூலியமாக ஓவர் நைட்டில் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறான். அது அவனை 4 வயசு கை குழந்தையா தொலைச்சா அவங்க அப்பா கிட்ட அவனை திரும்ப கொண்டு போய் சேர்க்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. கண்டிப்பாக இந்த படத்தை நான் உட்பட உங்களில் பலருமே பல தடவை பார்த்துருக்கக்கான வாய்ப்பு அதிகம். இந்த படம் மட்டும் இல்லை, பொதுவாக பல ஜாக்கி சான் படங்கள் அது இந்த ஆக்ஷன் பயங்கர எக்ஸ்ட்ரீமான அந்த ஸ்டண்ட்டுக்காகவும் அவரோட அந்த சில காமிக்கலான திங்ஸுக்காகவும் நம்மளோட சைல்ட்ஹுட்டில் பல ஜாக்கி சான் படங்களை விரும்பி பார்த்துருப்போம். அதில் ஒரு படமாக இதுவும் இருந்தது. இப்போது இந்த படத்தை திரும்ப ரீவிசிட் நான் பண்ணுறப்போ அதாவது 2001 ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படம் இது. இப்போ 2024 இந்த படத்தை நான் பார்க்குறப்போ இதில் அவங்க எடுத்துக்கிட்ட கதைங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே ஒப்பேத்துறதுக்குன்னு ஒரு கதை எடுத்த ஃபீல் தான் இருந்தது. அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக பல காட்சிகள் இங்கே எழுதப்படலை. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறையா கேள்விகள் எழுது அந்த கதையில். அவங்க ஒரு சூட் கேஸில் பணத்தை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க, அதை காப்பாற்றுறேன்னு நம்ம ஜாக்கி பண்ணுற டேமேஜ்லாம் பார்க்குறப்போ அது இனிமே தான் அதிகமாக செலவு வைக்கும் போல் இந்த மாதிரி பல கேள்விகளும் இந்த கதையில் எழுதுது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் டூப்பெல்லாம் போடாமல் ரியலாக அவரே பண்ணி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக கண்டிப்பாக இதை செக் பண்ணலாம். ஓகே, நாட் ஜஸ்ட் அதுக்காகங்கிறத தாண்டி ரியலாக அந்த மாதிரியான ஸ்டன் சீக்வன்சஸ் எல்லாமே இந்த படத்தில் வர ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டன் சீக்வன்ஸுமே ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும். ஸோ கண்டிப்பாக தாராளமாக அதுக்காக செக் பண்ணலாம். பட் அதை தாண்டி சொன்னது போல் கன்வின்சிங்கான ஒரு ஸ்டோரியோ இல்லை நம்ம ஜாக்கி சான் 2 விஷயங்களுக்கு ஃபேமஸ், ஒன்று பயங்கர ஆக்ஷனுக்கும், இன்னொன்று காமெடிக்கும். காமெடிக்கு இங்கே அவங்க இடமே கொடுக்கல, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நகர்த்த தான் இதை முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெருசாக ஒர்க் ஆன மாதிரி தெரியல. அண்ட் கிளைமேக்ஸில் வழக்கம் போல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பெரிய இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இப்போ தெரியல. மேபி குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களா இருக்கிறப்போ பார்த்தப்போ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அப்போலாம் யார் கதையை பார்க்குறது? இப்போ இந்த படத்தை பார்க்குறப்போ அதான் தோணுச்சு. ஒரு கன்வின்சிங்கான ஸ்டோரி இல்லை, பட் மேக்கிங் டீசெண்டாகவே இருந்தது. அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்தது. ஜாக்கி அவரோட கேரக்டர் எப்படி கேரி பண்ணுவாருங்கிறத நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன, வழக்கம் போல் மனுஷன் பிச்சு மேய்ஞ்சிருந்தார். ஸோ அதிலலாம் எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு என்டர்டெயின் ஃபேக்டர் இதில் இருக்கான்னா நிறையவே இருக்குது. ஸோ டைம் பாஸுக்கு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா திரும்பவும் தாராளமாக நீங்கள் இந்த படத்தை செக் பண்ணலாம். பட் ரொம்ப கன்சர்னாக ஒரு கதை அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கதையை தேடி வர்றேன், இல்லை ஒரு முழு கதையை பார்த்த ஃபீல் இருக்கணும், இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆடியன்ஸ் தயவு செஞ்சு இந்த படம் செட் ஆகாது. ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா படம் இப்போ பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை தோணுத்தாச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.